Hey everybody, welcome and welcome to Sandipoma at Cinema Cafe. இந்த வாரம் நம்மளோட ஸ்பெஷலான செலிப்ரேஷன்ஸ்க்காக நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க மத யானை கூட்டம்னுடைய என்டையர் டீம். டு ஸ்டார்ட் வித், ஏன் மத யானை கூட்டம்? அந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கையை மனிதர்களை பார்க்கும்போது அவங்களோட பழகி பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அவங்க பார்க்கும்போது ஒரு அவங்க பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி ரொம்ப ஆட்களும் அப்படி இருப்பாங்க. ஜெய்ஜாண்டிகா இருப்பாங்க. பழகுறதுல அவ்வளோ பாசமா இருப்பாங்க. அவ்வளோ பாசமான ஒரு மக்கள், ரொம்ப பாசமான மக்கள். பாசம்னா ரிலேஷன்ஷிப், அவங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நமக்கு உசுர கொடுப்பாங்க. அவ்வளோ பட் எந்த விதத்திலயாவது நம்ம அவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா, ஐ மீன் ஒரு துரோகமோ ரொம்ப இது பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு கோவத்துக்கு நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏற்கனவே சிமிலர் டு யானை இல்லையா? அது அவ்வளவு பெரிய யானை நம்ம அந்த கோவில் எல்லாம் நம்ம காசு பாகண்ட கொடுத்து காசு கொடுத்து அது ரொம்ப ஆசீர்வதிக்கு தான் தூக்கி தலையில வைக்கும். ஆனா நம்ம அதை வாங்குறதுக்குள்ள உசு போய் விட்டுதான் வரும் நமக்கு. அத கம்பேர் பண்ணும்போது அந்த அவ்வளவு ஒரு சாஃப்டான ஒரு யானை அதுக்கு எப்போ ஊர்ல புகுந்து அட்டூழியம் இருந்தது, அதை டென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணி கொடுக்காதுதான் காரணம். இந்த மதியான கூட்டத்துல ஒருத்தர் தான் இந்த கதிரனுடைய இன்ட்ரோடக்ஷன். எப்படி கதிர்ல இந்த படத்துல கேரக்டர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்படி ஒரு பயங்கரமான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அந்த கூட்டத்துல ஒருத்தரா நீங்களும் இருந்திருக்கீங்க. இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாவே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஃபிலிம், இவ்வளோ பெரிய டீம், இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன். ஸோ இந்த இயரோட லக்கியஸ்ட் மேன் தான் நான் தான் சொல்லுவேன். That's one way to put it. And lucky in one way அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அழகான ஹீரோயின் கூட you're bagging in this film. So ஓவியா, நீங்க சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு டிஃபரெண்டா ஒண்ணும் இல்ல இந்த படத்துல, அதுவும் மலையாள அழகாவே நடிச்சிருக்கீங்க. இந்த படம் how close is it to you when compared to all the rest of the films that you've done? இந்த படம் கண்டிப்பா என் கெரியர்ல ரொம்ப ஒரு நல்ல ஒரு படம், நல்ல ஒரு படத்தோட ஒரு பார்ட் ஆக முடிஞ்சது. எனக்கு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் ரொம்ப நல்ல டீம். அண்ட் நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கும். லைக் இப்போ வர்ற படங்கள்ல இருந்து கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகும், ஒரு புதுசா இருக்கும் இந்த டீம் எல்லாமே. ஸோ கண்டிப்பா ஒரு ஹிட் ஆக போற ஒரு படத்துல நான் ஒரு பார்ட் ஆக முடிஞ்சதுல ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. அண்ட் கதை நீங்க சொல்லுங்க, யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு வரும்போது எவ்வளவு பேர் இந்த கிராமிய கதைகள் உட்கார்ந்து பாக்குறதுக்கு ஒரு பொறுமை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பீங் அன் யங்ஸ்டர் ஃப்ரம் திஸ் ஜெனரேஷன், நீங்க இந்த படம் பண்ணும்போது ஏதாவது ஒரு இன்ஹிபிஷனோ இல்ல கேள்விகளோ உங்களுக்கு இருந்ததா? இந்த மாதிரி யோசிச்சு இல்ல, ஒரு புதுசான ஒரு விஷயம் தெரிஞ்சுனாவே எல்லாருமே ஆப்வியஸா பாப்பாங்க. இப்ப புது இது பாக்குறோம் அப்படின்னா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்னு புதுசா தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயம். இந்த படம் கண்டிப்பா அப்படியாதான் இருக்கும். அந்த ஊர் மக்களோட ஒரு கல்ச்சர் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புதுசா தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் மதுரை போனப்ப எப்படி இருந்துச்சோ, என்னன்னா இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறது கண்டிப்பா அது மாதிரிதான் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது. அண்ட் இந்த படத்துல எஸ்பெஷலா எல்லாருமே சொல்லும் போது வாழ்ந்திருக்காங்க கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே இந்த படத்துல அந்த நேட்டிவ்ஸுடைய அந்த கல்ச்சர் அவ்வளவு இன்டெப்த் நீங்க காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன? ஒரு படம்னா சூப்பர்ஃபிஷியலா நீங்க இவங்க இந்த கஸ்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போனா கூட போறோம். பட் இன்டெப்த் போய் ஒரு விஷயத்தையும் நீங்க எவ்வளவு ஹைலைட்டா காமிச்சதுக்கான காரணம்? ஹைலைட்டா காமிக்கணும்னு நினைச்சலாம் காமிக்கலங்க. அதுல இருக்க அந்த விஷயம் தான் அதுல படத்தோட பாதிச்ச விஷயங்களே தான். இதெல்லாம் இருக்கு, இதை காமிக்கணும், அதுக்காக கதை பண்ணுன்றதுலாம் எதுவுமே கிடையாது. உங்க வாழ்க்கை முறையில இதெல்லாம் ஒரு அங்கம், அவ்வளவுதான். இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். அதனால இதுல இருந்து அதை எடுத்து பண்ணுன்றதுலாம் இல்லை. இந்த மக்களுடைய வாழ்க்கையில இது எல்லாமே ஒரு பார்ட். சோ அதை எல்லாத்தையுமே பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. அது ராவா நம்ம கல்ச்சர்னா அது மட்டும் அப்படிலாம் கிடையாது. கலாச்சாரமா ஏதோ ராவா அப்படிலாம் இல்ல, ரொம்ப ஜாலியா தான் சொல்லிருக்கோம். அவங்க அதுதான் அதுல எக்ஸைட்மெண்டே அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா ஊர்ல இருந்து வீட்டுல இருந்து யாராவது ஜெயிலுக்கு ஏதாவது தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா யாருக்குமே தெரியாம வீட்டுக்கு கொண்டு வந்து வைப்போம். இல்லன்னா யாராவது ரொம்ப ரிலேஷன் வீட்டுல போய் வச்சிருப்போம். ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் அவன் வெளியிலேயே வருவான். இங்க அப்படி கிடையாது. நான் இப்ப ஜெயிலுக்கு போறேன்னா என் மாமன் ஜெயில இருந்து வாசல்ல இருந்து பெரிய பேண்ட் வாத்தியத்தோட கூப்பிட்டு வரணும். அவனுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். ஜெயில சரியா சாப்பாடு போட்டாங்களோ போடலையோன்னு தெரியாது. கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும். இதெல்லாம் பண்ணலன்னா நான் கோச்சுப்பேன். இதுக்காக சண்டைகள் வரும். இது ஜெயில் மட்டும் கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அதுதான். ஏன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ப்ரூவ் பண்றாங்க. அது நாங்கெல்லாம் இருக்கோம், நீ கவலைப்படாத, எதுக்கும் டோன்ட் கேர். இது ஜெயில் போயிட்டு வர்றதுன்றது ஒரு விஷயமா ஒரு இதாவே ஃபீல் பண்ணல. ஐ மீன் அது தப்பான விஷயம் தான். அது ஜெயிலுக்கு போறதுன்றது ஒரு தப்பான விஷயம் தான், அது இல்லைன்னு சொல்லல. பட்
அவங்க வாழ்க்கையில இது அடிக்கடி போயிட்டு வர்றதுன்றதுனால ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. நேத்து நான் இந்த ஒரு கல்யாணத்துலதான் ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தேன். நான் நேற்று ஒரு செய்முறை வச்சிருந்தேன். செய்முறைனா அந்த விசேஷத்துக்கு தான் செய்முறைன்னு சொன்னேன். நேற்று செய்முறை வச்சிருந்தா வரவே இல்லை. ஆமா, நான் அவனுக்கு போன செய்முறைக்கு அவன் செய்யல, வீட்டுல வந்து குத்துக்கிட்டேன். நானு 2 நாள் உள்ள வச்சுட்டாங்க, அது போயிட்டு வந்துட்டேன். சரியா எப்பயா வீட்டுல இருப்பா, நான் வந்து கோழி வச்சு கொண்டு வந்து பாக்குறேன் அவனையா இப்படின்னு பேசி. இது ரொம்ப கேஷுவலான விஷயம். படத்துல அது ஒரு டைலாக்கே இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கேன் நான். நீங்க பேசும்போது நார்மலா பேசுறீங்க, திடீர்னு அந்த ட்ரெடிஷன் அந்த கல்ச்சர் வரும்போது அந்த பாஷை வந்துடுது. அது அப்படி போனா பேசிக்கா அந்த ஊர் தான். பட் அப்படி போனாதான் அது அந்த வாழ்க்கைய அவங்க பேசுற மாதிரி பேசி கேட்டாதான் அது இன்ட்ரெஸ்டிங். நீங்க சொல்லும் போதே கூட அது ஒரு சீன் நிறைய பண்ண முடியா இருந்தது. இப்போ நீங்க பேசுற ஸ்லாங் டிஃபரெண்டா இருந்தாலும் ஏன் ஓவியா வந்து ஒரு மலையாள பொண்ணாவே ரீடைன் பண்ணீங்க இந்த படத்துல? இல்ல, இதுவும் வந்து அவன் அந்த வாழ்க்கை முறையில ஒருத்தர் தான். அந்த ஊர் பொண்ணுங்களே அது ஒரு டைப். அது டைட் அடிச்சுட்டு அங்க லவ் பண்றது, சொந்த பந்தங்களை லவ் பண்ணிட்டு இருக்குன்றது ஒரு விஷயம் அங்க நடக்கிறது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து கேரளா பார்டர். ஆக்சுவலி கதை நடக்கிறது தேனி கம்மன் கேரளாவோட பார்டர். அப்படியே ஒரு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம்னா கேரளா வந்துடும். அங்க நீங்க நார்மலாவே இப்ப தேனி பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய கேரளைஸ் இருக்காங்க. அங்க நர்சிங் காலேஜஸ் ஜாஸ்தி, அங்க நர்சிங் படிக்கிற பொண்ணுங்க ஜாஸ்தி. சோ அத அங்க நர்சிங் படிக்க வர்ற பொண்ணா ஒண்ணு வேணும்ன்றதுக்காகத்தான் புதுசா ஒன்று ட்ரை பண்ணலாம். அவங்கள இப்ப அடுத்து கதிர் கிட்ட ஒரு கேள்வி. ஏங்க உங்க ஊர்ல பொண்ணே இல்லையா? அது என்ன மலையாள பொண்ணு தான் வேணுமா, ஓவியா தான் வேணுமா உங்களுக்கு? யாருக்கு? கதிருக்குதான், பார்த்திக்கு அப்படி சொல்லுங்க. ஸ்கிரிப்ட் மேல பழிய போடாம உண்மையை சொல்லணும். இல்ல அண்ணா என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சுட்டு போயிருந்தேன். அண்ணா தான் எல்லாத்துக்குங்களா? சூப்பரா பண்ண. கடைசியில உங்ககிட்டயே வர்றாரு அவர். சோ எப்படி இப்ப கதிர் அப்படின் போது ஒரு நியூ ஃபேஸ் ஸ்பெஷலி இந்த படத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்களா? இல்ல வாட் ஃபீச்சர் இன் கதிர்? இல்ல, ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்கும் போது இது ஒரு நியூ ஃபேஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். இன்னும் கதிர் மட்டும் இல்ல, நிறைய நியூ ஃபேஸ் இருக்காங்க. ஆக்சுவலி விஜய் மேடம், ஸ்ரீஜித் மலையாள ஆர்டிஸ்ட், அவங்கள தவிர மத்தவங்க எல்லாமே நியூ தான். எதனால அப்படி ஒரு இல்ல, கதையோட தேவை அப்படி. ஐ மீன் என்னன்னா இதுல வந்து முக்கியமா சொல்லணும்னா இதுல இந்த கேரக்டர் இவன் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு பிரிக்க முடியாது. ஹீரோ நல்லவன், இவன் கெட்டவன் அப்படி பிரிக்கவே முடியாது. அந்த மக்களுக்குள்ள எல்லாருமே நல்லவங்க தான். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அவங்க செய்யறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். செய்யற விதங்கள் தான் தப்பா இருக்குமே தவிர அதுக்காக இவ்வளவா அப்படின்றதுதான் ஒரு தப்பு தான். அதுக்காக இவ்வளவா அப்படின்றதுதான் நமக்கு அதுல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். சோ இந்த படம் பாக்குற எல்லாருக்குமே கூட ஒண்ணு தோணுது, இவ்ளோ வயலன்ஸ் அப்படின்னு. ட்ரெய்லர் பாக்கும்போதே கூட இவ்ளோ வயலன்ஸ் இருக்குமா இந்த ஒரு படத்துல அப்படின்ற ஒரு பிரச்சனை டக்குன்னு ரேஸ் ஆகுது மனசுல. நிஜமாவே கிராமத்துல இப்போ முதல் தடவை இந்த படத்தை பாக்குறவங்களுக்கு எல்லாம் கிராமனாலே இப்படிதானே, எல்லாருமே அருவாளோட தான் சுத்திட்டு இருப்பாங்களா, அப்படி ஒரு கேள்வியும் வருது இல்லையா? இல்லங்க, இவ்வளவு வயலன்ஸ்னா அவ்வளவு வயலன்ஸ் எல்லாம் இல்லங்க. அதுல இது அருவான்றது நம்ம ஊர்ல வந்து காய்கறி வந்து கத்தி, அது சும்மா இப்போ அந்த இதே வந்துச்சு, ஏதோ கட்டரெல்லாம் பண்ணிட்டாங்க. அது ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு காலையில எழுந்திரிச்சு ஒரு வேப்பம் பல்லு விளக்குறதுல வேப்பம்பளையை பறிக்கிறதுக்கு கொஞ்சம் எத்திரிச்சு அந்த அருவா எடுத்து அந்த துரட்டியை எடுத்து சொல்லி ஒரு புடிங்கி போட்டு தான் பல்லு விளக்குறாங்க. அதே இது பேசிட்டு இருக்கும்போது முதுகு சொல்லிச்சுன்னா அது வச்சு முதுகு சொல்லிச்சுங்க. அது வந்து என்ன வயலன்ஸ்? அது அவங்களோட வாழ்க்கை முறை. அவ்வளவுதான். அந்த ஒரு அது அவங்களுக்கு இயல்பு, நமக்கு புதுசு, நமக்கு வந்து வயலண்டா தெரியும். அவ்வளவு வயலன்ஸ் இல்ல. படத்துக்கு யூஸ் சர்டிபிகேட் தான் கொடுத்தாங்க. எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டோம். ஓகே, சோ எங்களுக்கு வந்து இது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டரா இருக்கும்போது ஓவியாக்கு இந்த படத்துல நடிக்கும் போது எந்த ஒரு விஷயம் எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்னு சொல்லுவீங்க? நீங்க மலையாளி, ஒரு மலையாளி கேரக்டர் பண்றது எனக்கு ரொம்ப புதுசா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. புதுசா இருந்ததா? அந்த மலையாளம் பேசி அந்த மாதிரி ரியல் லைஃப்ல எப்படியோ அந்த மாதிரி எனக்கு நடிக்கவே தேவையில்லை. ஆக்சுவலா அந்த படத்துல அந்த ஸ்லாங் எல்லாமே எனக்கு நானே டப்பிங் பண்ணேன். டப்பிங் பண்ணேன். ஆமா, பிகாஸ் ஒரு மலையாளம் கலந்து தமிழ் பேசணுக்காக ட்ரைன்னு சொல்லி நான் பண்ணாங்க. டப்பிங்ல நடிக்கும் போது கஷ்டமா இருந்தா டப்பிங் இன்னும் கஷ்டமா இருந்துச்சா? எனக்கு டப்பிங் புதுசா இருந்துச்சு. ரொம்ப நர்வஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் டப் பண்ணுவேன். வாய்ஸ் எப்படி எதுவும் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் டப்பிங் ஸ்டுடியோ பாக்குறேன் நானு. சோ சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. எந்த அளவுக்கு டப்பிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா, டப்பிங்ல அந்த வாய்ஸ் எடுக்கிற ரூம் ஒன்று தனியா இருக்கும், மிக்சர் தனியா இருக்கும் இல்லையா? மிக்சர்ல உட்காந்து பேசலாம். பார்த்ததே இல்ல. உள்ள போங்க, அங்க ஒண்ணுமே இல்ல, அங்க போய் டப்பிங் சொல்றீங்க.
அந்த அளவுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது சத்தியமா, நான் பார்த்ததே இல்ல. பட் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. டப்பிங் எனக்கு என்ன சொல்றது, அது ஈஸியா அதுக்கு மெயின் ரீசன் வந்து இவங்க தான். சூப்பர். சோ அவங்கள பத்தி சொல்லும்போது மட்டும் சிரிச்சீங்க, அவங்களுக்கு டப்பிங் தாங்க புதுசு, நமக்கு படமே நம்ம அந்த மாதிரி என்னென்ன காமெடி பண்ணீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் நாளே பயங்கர காமெடியா தான் இருந்துச்சுங்க. ஒரு டெரரான சப்ஜெக்ட் பண்ணிட்டு கடைசியில காமெடியா இருக்கு. நான் பண்றது ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்படிங்கறது ஒரு சீன் ஒண்ணு இது பண்ணணும். சோ ஒரு கண்டினியூஸா 4 டைலாக்ஸ் வரும், நடந்துட்டு பேசணும். ஃபர்ஸ்ட் டைலாக் பேசினதுக்கு அப்புறம் திரும்பினதுக்கு அப்புறம் அந்த டைலாக் மறந்துடும் அடுத்த டைலாக். அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 days வந்து பயங்கர பேனிக்காவே இருந்துச்சு, ரொம்ப நர்வஸாவே இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அண்ணா கூப்பிட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்படி இப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் பேசுவாரு. அதுக்கப்புறம் ஒரு கான்பிடன்ஸ் வரும். அந்த இதுல பண்றது. அந்த சீன் யாரோட கூட பண்ண வேண்டியதா இருந்தது? அப்பாவும் தங்கச்சியும். ஓவியா பக்கத்துல இல்லாததுனால அந்த டென்ஷன்லாம் இல்ல. அது ஃபர்ஸ்ட் டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கறதுல இருக்குல்ல. பட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அப்ப அந்த சாங் நர்வஸா இல்லையா? சும்மா ஆனா அந்த சாங் வந்து அது வேறணும். ஐயோ சாங்ல ஒரு ட்ரீம் சீக்வென்ஸ் இருக்காங்க, அதுல ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். சிவரிங்னா பரவாயில்ல, இதெல்லாம் சகஜம்தான். ஒரு ஃபேன் இருக்கும், ஃபேன் முன்னாடியே போய் நின்னுக்குவேன். வேக்கிறது தெரியக்கூடாது, ஸ்வெட் ஆகுறதெல்லாம் பயப்படுறதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஃபேன் பக்கத்துல ஏதோ பையன் சும்மா ஃபேன் பக்கத்துல நிக்கிறேன். ஆனா உண்மையா பயம். அப்புறமேல என்னென்ன அப்படின்னு சொல்லி முன்னாடியே கேட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப கான்பிடென்ட்டா ஒரே டேக்க முடிச்சிடலானா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு. சோ அப்புறம் அண்ணாதான் இருந்துகிட்டு ஒன்னும் இல்ல, நீ யாருன்னு மறந்துரு, இந்த கேரக்டர் யாரு அப்படிங்கறது என்ன பண்ணுவாங்களோ அவ்வளவுதான் அப்படின்னு. அதுக்கப்புறமேலு சிரிப்பா வருது, நடிக்க முடியல. யாரு அதிகமா ரீடேக்ஸ் வாங்கினது? ரீடேக்ஸ் வந்து இந்த சீனுக்கு இல்ல, ஜெனரலா கண்டிப்பா நாங்க ஃபர்ஸ்ட் டே அதுக்கப்புறமேல ஓரளவுக்கு ட்ராக் பண்ணிட்டீங்க. ஓகே. இந்த படத்துல ஸ்டார்டிங்கே வந்து மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லிய ஒரு வரி, அதுவும் இங்கிலீஷ்ல, நடுவுல வரும்போது ஒருத்தன் என்னதான் தப்பு செஞ்சதாலும் அதை நின்று கவனிக்காம அப்படின்னு அதுவும் இங்கிலீஷ்ல வருது. அண்ட் கடைசியா வந்து பிட்ரேயல், வெஞ்சன்ஸ் அதெல்லாம் வரும்போதும் இங்கிலீஷ்ல வருது. இது ஏன்? ஒரு கிராமிய கதை ரொம்ப அழகா அந்த ஆத்தென்டிக்கா அந்த வில்லேஜ்ல ரஸ்டிக்கான சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கும்போது இல்ல அதுக்கு அப்படிதான் பண்ணணும் எதுவும் சட்டம் இருக்கா? அப்படின்னா ஒண்ணும் இல்லையே. இல்ல நீங்க காமிக்கும் போது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ரீசனுக்காக இங்கிலீஷ்ல வச்சிருந்தீங்க, இல்ல அதையும் தமிழ்லயே போட்டிருக்கலாமே அப்படின்னா? சில வேர்ட்ஸ் வந்து தமிழ்ல பார்த்தாதான் கேட்டா ப்ரொனன்சியேட் பண்ணாதான் நல்லா இருக்கும். சில விஷயங்கள் வந்து இங்கிலீஷ்ல பார்த்தாதான் கரெக்டா இருக்கும். இது தமிழா டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு ஒரு டெப்த் இல்லாம இருக்கும். அதுக்கான ஒரு விஷயம் தானே தவிர மற்றபடி. சோ இதுல டைலாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு கேட்சியா இருக்கு அப்படின்னா, இவங்க சொன்ன ஓவியா சொன்ன ஒரு டைலாக், உங்க ஊரு பொண்ணுங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது, ஆனா நான் காத்துருப்பேன். அது என்னங்க அது, இந்த ஊரு பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அது கிட்டதான் கேட்கணும். நான் டைலாக் ஓவியா சொல்லிட்டு அதுக்கப்புறம் டைரக்டர் கிட்ட கேட்போம். இல்ல அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி அது நினைச்சு இந்த ஊர் பொண்ணுங்க காத்துட்டு இருக்க மாட்டேன்னு நான் சொல்லல. லைக் மாட்டுவீங்க இல்ல ஆமா, அது அப்படி கிடையாது. அந்த சிச்சுவேஷன்ல அவங்க போகும்போது எனக்கு உங்க ஊரை பத்தி தெரியாது, நான் காத்துட்டு இருப்பேன். அதோட அது என்னன்னா முதல்ல உங்களுக்குள்ள ஒரு சின்ன லவ் போயிட்டு படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். லவ் போயிட்டு இருக்கும், இவனும் லவ் பண்ணுவான், அவ லவ் பண்றாளா இல்லையான்னு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் ஊருக்கு கிளம்புவா. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க பேசுவாங்க, என்னடா ரொம்ப நாள் சுத்திட்டு இருந்துட்டு திடீர்னு ஊருக்கு கிளம்புறேன்டா, நம்ம லூஸ் நினைச்சிட்டாளாவா? இவங்க வீட்லயே வேற அந்த பொண்ணு தங்கி இருக்கும். அதுக்கு ஃப்ரெண்டு எல்லாம் பேசுவாங்க, ஓசியில உட்காந்து தின்னு இப்ப என்ன டீச்சர் எடுத்து படிக்க போறேன் கிளம்புறா, நம்மளாம் லூஸ் நினைச்சிட்டாளாவா? அதெல்லாம் நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கு தான் நம்ம மனசு புரியணும். இவன் ஃப்ரெண்டு வாய் விட்டுருப்பான், இது அவங்க கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க வச்ச பஞ்சு தான். பரவாயில்ல, ஓவியா மேல எந்த தப்பும் இல்லை. எந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருந்தது, ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சது அப்படின்னு சொல்றீங்க இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி? அதனால ஐ அம் தேங்க்ஃபுல் டு தட் இந்த படம் கதையாச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஆடுகளமோட வசனம் எழுதுனது, ஆடுகளத்துல வசனம் வந்து ஜிவி ரொம்ப பாராட்டி இருக்காரு. என் மேல ஒரு மரியாதை வந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதோ ஒரு உறுப்பியா ஏதாவது பண்ணிருப்பான், அவனை கூப்பிட்டு கேட்கலான்ற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அது ஒரு பெரிய காரணம். அண்ட் கதிர், இப்ப நீங்க வந்து விக்ரம் சார் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் சார் அப்படி அப்படின்னா என்ன கேள்வியா இருக்கும்? கேள்வி அவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, ஏன் இந்த படத்துக்கு சூஸ் பண்ணாரு அப்படிங்கறது கேளுங்க. என் கதைக்கு கரெக்டா இருந்தாரு, அதுதான் 100% உண்மை.
பர்ஃபெக்ட், தட்ஸ் a compliment to you. And ஓவியா ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா டைரக்டர் கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? உங்க நெக்ஸ்ட் படத்துல யாரு ஹீரோயின்? ப்ரொடியூசர் கேட்கணும். என்ன கதைன்னு முதல்ல டிசைன் ஆகணும், அதுக்கப்புறம் நான் ஒன்னும் கேள்விலாம் கேட்கலங்க. உங்களோட கேள்வி இல்ல, இவங்களுக்கு தான் ஒரு சான்ஸ். நீங்க சொல்லுங்க, எந்த ஒரு விஷயம் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா நல்ல ஒரு ரியாக்ஷன் வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு சீன்? எல்லா சீன்ஸுமே அதுல இருக்கு. அந்த அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு படத்துல. எல்லாருக்குமான இப்ப திருச்சியை தாண்டிட்டா வந்து இந்த பகுதி மக்களால இந்த லைஃப் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ளுக்குள்ள போய் வாழ ரிலேட் பண்ணிக்க முடியும். சென்னையில உள்ளவங்களுக்கு இத வேடிக்கை பார்க்க முடியும், வேடிக்கை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். புதுசா இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் அவங்களையும் டிசப்பாயிண்ட் பண்ணாத நிறைய விஷயங்கள் இருக்கு. லவ் பஞ்ச் டைலாக்லாம் இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள பேசுற செவத்த புள்ளைய கட்டினாதான் ஜென்ரேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரூலாம் இல்லங்க. அதுக்கப்புறம் அப்ப கலர்ல என்னடா இருக்கு, கட்டி வாழ்றதுதான் இருக்கு. அந்த மாதிரி சில ஹீரோ பஞ்சஸ்லாம் இருக்கு. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அப்புறம் அந்த ஊர்ல போனோடனே நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஐ மீன் யாரு என்ன ஊரு, ஒரு என்ன காஸ்ட் கம்யூனிட்டி, அந்த இதை வேற மாதிரி பேசுவாங்க. அவங்க விசாரிப்பாங்க. அது எல்லாத்துக்குமே உள்ளது, அந்த ஊர்ல மட்டும் இல்ல. தேவர் அந்த கம்யூனிட்டி இருந்ததுனால வந்து சும்மா ஒரு கிண்டலுக்கு பண்ணுவாங்க. அது ஒரு சீனா வச்சிருப்பேன். அதுல உன் பேர் என்னப்பா, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூட இருப்பாங்க. உங்க மாமா கேட்பாங்க, உன் பேர் என்னப்பா, கவாஸ் தேவன் அப்படின்னு. எப்பா கவாஸ் தேவன் நம்மளுக்கு பேர் மாதிரி இல்லையப்பா. என்ன அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், எங்க பெரியப்பா அவங்க பையனுக்கு கபில் தேவன் பேர் வச்சாரு, அதனால எங்க அப்பா எனக்கு கவாஸ் தேவன் பேர் வச்சாரு. நான் இவரு டவுட், ஏப்பா கபில் தேவன் நம்ம ஆளுங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி அதுக்கு பஞ்ச் சொல்லுவாரு அவரு. தேவன் பேர் வச்சிருக்க நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன நாங்க எல்லாம் கிண்டல்பாங்க. இந்த மாதிரி ஒரு அந்த இதுக்கான நேட்டிவிட்டியான விஷயங்கள் நிறைய பண்ணிருக்கோம். சூப்பர். இப்போ ஹைலைட் ஆன ஒரு விஷயம், கதிர்க்கு ரொம்ப க்ளோஸ் ஆன விஷயம், திஸ் பீயிங் a first film, படமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். பட் நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி செஞ்சது, ஆடியன்ஸ் நல்லா அதுக்கு எதிர்பார்ப்பு வந்திருக்கு, பாராட்டுகள் வந்திருக்குன்னா இது இதுதான். ட்ரெய்லர்ல கூட ஒரு இது மரத்துல ஜம்ப் பண்ற ஷாட் ஒண்ணு, அதுதான் நிறைய பேர் எனக்கு ஸ்பெசிபிக்கா சொன்ன ஒரு விஷயம். நீங்க அது பண்ணும்போது கஷ்டம் ஏதாவது இருந்ததா இல்ல ஈஸியா பண்ணிட்டீங்க? இல்ல ஈஸியா தான் இருந்துச்சு, ரொம்பவும் கஷ்டப்படல. ஐ மீன் எந்த இடத்துல கால் வச்சு எந்த இடத்துல இது பண்ணணும் அப்படின்னா அது வரும் அப்படிங்கறது மாஸ்டரும் சொல்லி கொடுத்தாரு. சோ ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஓவியா ரொம்ப சீரியஸா நான் நடிப்பு மட்டும் இல்ல, ஒருத்தங்களோட நடிப்பு ரசிச்சேன் அப்படின்னா இந்த படத்துல யாரோட? என்னோட இல்ல, எனக்கு மெயின்லி இவங்க கூட மட்டும்தான் காம்பினேஷன் இருந்துச்சு. மத்தவங்க இந்த ஃபைட்ல நான் பார்த்ததே இல்ல. சோ இவங்க ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருக்கீங்க. ஒரு ஃபியூச்சர் இருக்கிற ஒரு ஆக்டர் 2013 கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அவங்க கண்டிப்பா பெரிய ஆளா வரும்னு எதிர்பார்க்கிறேன். வண்டர்ஃபுல். உங்களோட ஸ்வீட் ஹார்ட்டே வந்து விஷ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு படத்தை பார்க்க வரும்போது மக்கள் என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரணுமா, இல்ல எது கொண்டு போவாங்க அவங்க வீட்டுக்கு இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம்? இல்ல புதுசா நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இப்படி ஒரு மக்கள் இருக்காங்களா, நமக்கு இப்படி ஒரு கல்ச்சர் எல்லாம் இருக்கா அப்படின்றது வந்து ரொம்ப புதுசா இருக்கும். நமக்கு தெரியாம இப்படி ஒரு வாழ்க்கை இருந்துட்டு இருக்கா நமக்கு பின்னாடி, நம்ம மக்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களான்றது ரொம்ப புதுசா இருக்கும். இப்போ ஐடி எல்லாம் வாழ்ந்த காலத்துல என்னன்னா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல இவங்க மட்டும்தான் அப்படின்றது. இப்ப இந்த கதைக்களத்துல வர்றவங்க எல்லாம் படிக்காதவங்கன்னு கிடையாது. அந்த ஃபேமிலிலயும் வந்து கதையில வந்து இன்ட்ரோடக்ஷனே வந்து பாலிடெக்னிக் படிச்சுட்டு இப்ப சும்மாதான் இருக்காரு. நீங்க கதையில அந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா இந்த செய்முறைக்காக கோவப்பட்டு சண்டை போறவங்க வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அது புதுசா தெரியல, நமக்கு தான் புதுசா. அது இப்பவும் நடந்துகிட்டு இருக்குன்றதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த காலத்துல நடந்துச்சு, படிக்காதவங்க பண்ணாங்கன்றதுலாம் கிடையாது. படிச்சவங்களும் இப்பவும் அது நடந்துகிட்டு இருக்குன்றதுதான் இதுல கூட்டமே இங்க இருக்காங்க. நம்மளோட இந்த ஸ்பெஷல் டே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் கிட்ட நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருக்கோம். இப்ப மியூசிக் டைரக்டர் ரகுநந்தனும் இவங்களோட என்ட்ரியே டெரரா இருந்தாலும் கண்டிப்பா இவங்க ஸ்வீட் தாங்க அப்படின்னு இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும் போது மதியான கூட்டங்களுடைய டீமோட டிஸ்கஷன் நம்ம தொடர்ந்துட்டு இருக்கோம். உங்க என்ட்ரி இதுல ரொம்ப சுமூகமா இருக்கு மேம், ஆனா படத்துல மட்டும் ஏன் அப்படி ஒரு டெரர்? டெரரான ரோல், அதனால டெரர். நெஜ வாழ்க்கையில இப்படி இல்ல. கண்டிப்பா அப்படி. யார்கிட்ட கேட்டா உண்மை தெரியும்? இவனுக்கிட்டே கேட்கலாம். ஆக்ஷன்
ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட் சொன்னதுக்கு அப்புறம் வேற ஒரு லெவல்ல நான் வந்து அந்த கேரக்டர் தான். சோ எப்படி உங்களை முதல்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்க? ஆக்ஷன் ஹீரோஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், ஆக்ஷன் மம்மியை நாங்க இப்பதானே பாக்குறோம். ஆக்ஷன் மம்மி இல்லைங்க. அப்படி பார்த்தா அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் மேல அந்த தேனி கதை நடக்கிற களம் நடக்கிற எல்லா லேடிஸுமே வந்து ஆக்ஷன் மம்மின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி இல்ல, அவங்களோட ஆட்டிடியூட் அது ரொம்ப போல்டானவங்க. பயம்னா அப்படின்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அப்படி ஒரு எதுக்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரி நம்மள கொஸ்டின் கேட்பாங்க. சோ அது இது அவங்களுடைய ரியாலிட்டி அதுதான். அதனால அது நமக்கு பெருசா தெரியும். நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க. பட் சார் உங்ககிட்ட இந்த கதை சொல்லும் போது இல்ல நீங்க வந்து கொஞ்சம் கூட நீங்க யோசிக்கலையா, அடடே நம்ம மக்கள் இப்படி 4 பேர் எடுத்து போட்டு அடிச்சோம்னா எப்படி நினைப்பாங்க அப்படின்னு? இல்ல, ஜஸ்டிஃபைட் ஆல்சோ. இல்ல எதனால போட்டு அடிக்கிறோங்கிறது அது கொஞ்சம் நியாயம் இருக்கு. அதனால அதெல்லாம் கிடையாது. நான் அந்த காஸ்டியூம்ல போயிட்டாக்க ஐ எம் தட் பர்சன். சோ அதனால மென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது உங்களுக்கு? மென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த சீனுக்கு போன உடனே யார் கூடவும் பேசாம அந்த ஒரு தனியா அவ்வளவு சீன் எல்லாம் நான் போட மாட்டேன். சீன் எல்லாம் எனக்கு போடவும் தெரியாது, போட விருப்பமும் இல்ல. ஐ எம் நார்மல் தேர். த மொமெண்ட் ஐ கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா, I think every artist gets transformed and depends upon how the director molds you. இவ்வளவு பேசிட்டு மியூசிக்ல சூப்பர் போட்டுட்டு இப்ப செம்ம சைலண்டா உட்கார்ந்துருக்காரு ரகு சார். உங்க எந்த படமா இருந்தாலும் நீங்க நிறைய வில்லேஜ் ஓரியன்டா இல்ல ரகடான ரான சப்ஜெக்ட்ஸ் அதிகமா எடுத்து பண்றீங்க அப்படிங்கறது ஜெனரலான ஒரு தாட்டா இருக்கு. அது ஏன் இல்ல அப்படின்னு எனக்கு என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் படமே அப்படி அமைஞ்சது, தென்மேற்கு பருவக்காற்று. சோ அது ஒரு ரஸ்டிக்கா அந்த மாதிரி இருக்கனால எனக்கு அப்படி ஜானாவே வந்துட்டு இருக்கு. பட் இப்போ ஃபர்தரா வர படங்கள் நிறைய சேஞ்ச் இருக்கு. பட் இந்த படம் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான படம். ஏன்னா அந்த கதை வந்து ரொம்ப டெப்தான கதை. அதாவது ஒரு கல்ச்சரை வந்து எல்லாருமே தொட்டுட்டு தான் விட்டுருக்காங்க. இவரு பிரதர் வந்து அந்த கதை சொல்லும் போது ரொம்ப ஆழமா போயிருக்காங்க அந்த கதையில வந்துட்டு. சோ இதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்றது மென்டலி பிக்ஸ் ஆயிட்டோம். சாங் ஒர்க் பண்ணும்போது வந்து அப்படியே ஃபுல்லா ட்ரெடிஷனல் அந்த அந்த மண்ணுக்கான விஷயங்கள், அதாவது அந்த வாழ்வில் எப்படி இருக்கும் அந்த அதனுடைய ரிதம்ஸ் அந்த மாதிரி போய் நிறைய சர்ச் பண்ணி அங்க தேனியில உட்காந்து ஒரு 3 சாங் கம்போஸ் பண்ணோம். மற்ற சாங்ஸ் எல்லாம் இங்க சென்னையில பண்ணோம். ஸோ எல்லா சாங்குமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. சிங்கர்ஸ் என்னன்னா தமிழ் சினிமாவில முதல் தடவையா ஒரு 5 சாங் வந்து ஃபோக் ஆர்டிஸ்ட் பண்ண படம் இதுவா தான் இருக்கும். ஸோ அந்த கல்ச்சர் ஓரியன்டா இருக்கிறதுனால எல்லா சாங்குமே பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. என்னன்னா ஒரு டெத்துல, அதாவது அதுக்கு அந்த டெத்தை செலிப்ரேட் பண்ண வந்திருக்க அந்த கோமாளிகள் கதை சொல்லும் விதமா தான் நெரேஷனே அப்படிதான் இருக்கு படத்துல. அப்படிதான் பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு டெத்துக்கு ஆட வர்றதுன்றது அவங்க செய்யற தொழில். சோ அவங்க தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சாமியை கும்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து அவங்க சாமியை கும்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க நடக்கிறதுதான் கல்ச்சர், ரெகுலரா நடக்கிறதுதான். யார் இறந்துருக்காங்கன்னா இறந்துருக்கவங்களோட ஃபேமிலியை பத்தி நம்ம சொல்லணும். இறந்தவங்களுக்கு இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் என்னன்றத சொல்லணும். அவர் யார், அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, எல்லாம் நம்ம ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அது அதை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்ச்சர் அந்த மக்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த பாட்டுல சொல்லி ஆகணும். அது ஏகாதசி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு அந்த லிரிக்ஸ்ல. குத்தி போட்டு போனாலும் கோழி கொண்டு பாப்பாங்க, கொலை செஞ்சு போனாலும் இளவுக்கு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. தழும்புகள் இல்லாத தலைமுறை இல்லையாப்பா. இப்படி ஒவ்வொரு சாங்குமே ஒவ்வொரு விஷயம் இருக்கு. இப்போ கோணப்பட்டக்காரின்னு ஒரு சாங் இருக்கு, அது எனக்கு பெரிய ஹிட் அந்த சாங். ஸோ ஒரு மலையாள பையனுக்கு பொண்ணுக்கும் ஒரு தமிழ் பையனுக்கும் நடக்கிற ஒரு அழகான ஒரு லவ் வந்து அந்த லிரிக்ல சொல்லியிருப்பாங்க. சொலவ பாக்குறேன் இதயம் போல் தெரியுது, அடுப்பு தீய போல் சம்திங். அது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஜானர்ல இருக்கிறதுனால எல்லாமே அந்த படத்தை ரொம்ப இன்னும் டெப்தா தான் போயிருக்கு எல்லா சாங்கும். அதுக்கப்புறமா அந்த சாங்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ரீரெக்கார்டிங் வந்து படம் வந்துச்சு. ஏன்னா அது மாதிரி நான் படம் பார்க்கல. ரீரெக்கார்டிங் வந்ததுக்கு அப்புறம் ஒரு படத்தை ஒரு 2-3 வாட்டி பார்த்தேன். எல்லாருமே மேடம் எல்லாருமே வந்து அதுல ஆக்சுவலா என்னெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. அதாவது நீங்க வந்து நம்ம ஒரு சினிமானா ஒரு நடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும், இதுல நடிச்ச மாதிரி இருக்காது. நீங்க படத்தை அந்த அந்த ஓப்பனிங்ல உட்கார்ந்தீங்கன்னா எந்த வரைக்கும் நீங்க தேனிக்குள்ள போய் வாழ்ந்து வந்த மாதிரி நீங்க எல்லாமே தேனிக்கு போயிருவீங்க. அப்படி ஆக்சுவலா நீங்க ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி ஃபீலே வராது. ஏன்னா நான் மியூசிக் பண்ணதுக்கு முன்னாடி நான் அப்படிதான் உட்காந்து படம் பார்த்தேன். நீங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம எல்லாம் மிக்ஸ் ஆகி நாங்க பார்க்கும்போது நாங்களே அந்த 2.25 மணி நேரம் வந்துட்டு ஏதோ தேனிக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. சோ அந்த மாதிரி வந்திருக்கு படம். அதாவது தமிழ் சினிமால இது ஒரு பெரிய பதிவா இருக்கும் அந்த படம் வந்துட்டு. ஃப்ரெஷ் ஃபிலிம். டெஃபினட்டா எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவாங்க.
Fresha. You'll feel really fresh, something fresh on the screen. Oh yes, City Dwellers, especially this is venture into some other world. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றது வந்து ஒரு 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 4 தீம் அல்லது 5 தீம் பண்ணி அந்த அந்த ஜானர்ல போவோம். இந்த படத்துல அப்படி போக முடியல. நிறைய விஷயங்கள் இருக்கு படத்துல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மியூசிக் நம்ம பண்ணியாகணும், ஒரு தீம் பண்ணியாகணும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லவ் வரும், ஒரு ஆக்ஷன் வரும், ஒரு எமோஷன் இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரிவு இருக்கு. இதெல்லாம் மியூசிக்காவும் கூட போயாகணும். ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. நல்லா ஒர்க் பண்ணோம். ஆக்சுவலா என்னன்னா ரொம்ப ஜாலியா ஒர்க் பண்ணோம். அது ஒர்க், பட் ஒர்க்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான ஒர்க்கு. நாங்க அப்படி எடுத்துக்காம ஜாலியா ஒர்க் பண்ணதுனால ஈஸியா முடிஞ்சது. அவர் நல்லா கோஆபரேட் பண்ணாரு, வந்துட்டு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாரு. அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் ஜி பிரகாஷ், அவர் வந்துட்டு மியூசிக் டைரக்டர். ஸோ ஒரு மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றாருன்னா நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆடியன்ஸ் சைடும் சரி, சினிமா பீப்புள் சைடு எப்படி சாங் வரப்போகுது, எப்படி ரீரிகார்டிங் வரப்போகுது. இல்ல அவரு எனக்கு நல்ல என்ன சொல்றது நிறைய வந்து ஃப்ரீடம் கொடுத்தாரு. ரொம்ப ஒவ்வொரு விஷயமும் சாங் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் போயிட்டு அவருக்கு காமிப்போம். டியூனும் இதெல்லாம் கேட்ட உடனே ஓகேன்னுவாரு. இல்ல அவரு என்னன்னா எல்லாமே என்ன சொன்னது என்ன, நீ டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கோ அப்படின்ட்டாரு. ஒரு இதுல கூட சொல்லுவாரு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னது சொல்லுவாரு. அதை பத்தி ரொம்ப நம்மள வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. கோனக்கொண்டை சாங்கே வந்து நான் சின்னதா தான் வைக்கிறேன், பிட் சாங் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருந்தேன். படத்துல பேப்பர்ல அப்படிதான் இருக்கும். அவருதான் கான்பிடண்டா சொன்னாரு, பயங்கர லெவல்ல ஹிட் ஆக போகுது, இது பெரிய சாங் வச்சுக்கலாம். டாக்கிங் அபவுட் இன்புட்ஸ், உங்களுடைய இன்புட் வந்து இந்த படத்துக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணு. உங்க சைட்ல இருந்து ஒர்க் அப்படின்னா இந்த படத்துக்கு எப்படிலாம் நீங்க ஒர்க் பண்ணீங்க? டஃப் ரோல், வெரி ஸ்ட்ராங் ரோல், அண்ட் இந்த படத்துல வந்து ரொம்பவே ஒரு எஸ்டாப்ளிஷிங்கான ரோல், ரொம்ப எல்லாரும் வந்து திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ரோல். எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? இல்ல, we all of us work day and night there. எஸ்பெஷலி இவங்க வந்து நானும் ஒர்க் பண்ணேன் ஒரு 3-4 மணி வரைக்கும் விடிகாத்தால. அப்புறம் உடனே ஒரு 7:30 திரும்பி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் நான் தூங்குனது ஒரு சில நாள். ஆனா இவங்க படம் முழுக்க வந்து அப்படிதான் ஒர்க் பண்ணாங்க. ஹோல் டே அண்ட் நைட். ஹேட்ஸ் ஆஃப் டு தேர் ஹார்ட் ஒர்க். செகண்ட் ஷெட்யூல் மொத்தமும் வந்து காலையில் 5:30 மணி வரைக்கும் ஷூட். பிகாஸ் சம் சர்டன் சீன்ஸ் வந்து அந்த மிட் நைட்ல தான் எடுக்க வேண்டி வரும். சம் நைட் எஃபெக்ட்ல பிளஸ் பஸ் ஸ்டாப் அண்ட் ஆல் தட். அதுல வந்து 5:30 மணி வரைக்கும் ஷூட் பண்ணி ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு திரும்பி 7:30 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. எப்படி ஒர்க் பண்ணாங்க தெரியாது, அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க. ரியலி எவ்ரிபடி ஒர்க் வெரி வெரி ஹார்ட். நான் வந்து கேரக்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நான் ரொம்ப எக்ஸைட்டடாவே இருந்தேன். சிமிலர் கெட்டப்ஸா இருந்தா கூட டோன் ஆஃப் த ஷேட் ஆஃப் இத வந்து. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் அபவுட் மீ என்ன தெரியுமா, அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் ரொம்ப கலர் இருந்தேன். அவங்க வந்து கொஞ்சம் டார்க் ஷேட் போடுங்க, பிரவுன் போடுங்கன்னு சொல்லிட்டு சார் வந்து டிண்டட் மாய்ஸ்சரைசர் எல்லாம் போடும்போது யூ ஃபீல் குட் தட் ஓ யூ ஃபேர் எனஃப், யூ நோ. அந்த மாதிரி டோன் டவுன் மேக்கப் அப்படிங்கிறது அதுக்குள்ள நுழைஞ்ச உடனே யூ வில் கெட் தட் இன்டு சூப்பர் சூப்பர். அந்த கேரக்டர் அவ்வளவு பவர்ஃபுல்லான. ஒன்ஸ் காஸ்டியூம் குள்ள போனாலே ஐ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் தட் ஐ அம் தட். சோ அது probably they made us comfortable என்னன்னு தெரியல. அந்த கான்ட்ராஸ்ட் எப்படி சார்? ரொம்ப அழகான ஒரு லவ்விங்கான ஒரு ஆள் உள்ள இருக்காங்க, பட் ஸ்டில் வெளில பாக்கும்போது அந்த கோல்டா ரிஜிடா, அது எப்படி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணீங்க முதல்ல? and how did you bring it out of her? இல்ல கதை சொல்லும் போது முதல்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்ம சொல்ற விஷயங்கள், அவங்களா அதுக்குள்ள வரணும் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த உருவத்தை மாத்தணும். அவங்க முதல்ல பிடிச்சு செஞ்சாதான் நல்லா இருக்கும் முதல்ல. இல்ல ஒண்ணு நான் சொல்லணும், he is a wonderful actor. நடிச்சு காட்டுவாரு. நமக்கு தெரிஞ்சது நம்ம பண்ணுவோம் இல்லையா, பட் சர்டன் திங்ஸ், சர்டன் எக்ஸ்பிரஷன் வந்து அந்த ஹாஃப் லுக் கொடுக்கறது, அந்த யூனோ தட் பாடி லாங்குவேஜ் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஐ ஆல்வேஸ் டெல் ஹிம், நீங்க கண்டிப்பா நடிக்கணும், சீக்கிரமா நீங்க நடிக்கணும் அப்படின்னு. வண்டர்ஃபுல் ஆக்டர். ஒவ்வொருத்தருக்கும் நடிச்சு காட்டுவாரு. அந்த தட் பெஸ்டிக்கா இருக்கும் அது பண்ணும்போது. ஸோ வி ஃபாலோ தோஸ். யூனோ ஐ எம் வெரி ஹாப்பி. கேவி சாருக்கு அப்புறம் நடிச்சு காட்டி நடிக்க வச்சது இவர். பின்னாடி இவ்வளவு ஒரு அப்ரிசியேஷன் உங்க ஆர்டிஸ்ட் சைட்ல இருந்து உங்ககிட்ட வந்திருக்கு. நீங்க வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒருத்தங்களை அப்ரிசியேட் பண்ணனா அது யாரா இருக்கும், எதுக்காக? இல்ல அப்படி பார்த்தா எல்லாத்தையும் தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஒரு கேரக்டர் மிஸ் ஆனாலும் அதுல நான் தோத்ததா தானே அர்த்தம். டெய்லர் மேட் கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு கேரக்டர்லயும் இவங்கள விட வேற யாரும் சூட் ஆக மாட்டாங்கன்ற மாதிரி எவ்ரிபடி வெரி ஃபிட் இன்டு இட். Right from small character to big character to whatever. மேடம் வந்து ஆக்சுவலி ஷூட்டிங் வரும்போது
வேற மாதிரி வருவாங்க, நார்மல் காஸ்டியூம்ல வருவாங்க. போய் ஷூட் நடந்துட்டு இருக்கும்போதே நான் வெளியில ஒரு ஊர்ல வச்சு எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து கமெண்ட்ஸ் வரும். ஐ மீன் நம்ம ஊருக்கார பொம்பளை மாதிரி இருக்கா அவங்க. நான் அப்புறம் அவங்க நடிச்ச வேற ஏதாவது சொன்ன பிறகுதான் தெரியும், அடையாளம் தெரியும். இந்த குரங்கினின்னு ஒரு ஊர்ல எல்லாம் ஷூட் பண்ணோம். அங்கெல்லாம் கார் கீழே நிப்பாட்டி மலை மேல இருக்கும், அது கீழே நிப்பாட்டி அவங்க அந்த காஸ்டியூமோட தான் வந்தாங்க. யாருக்குமே தெரியல. உத்து பார்த்துட்டு மேடம் அப்படிம்பாங்க. They all think that I am that kind of அங்க இருக்க நேட்டிவ்ஸ் அப்படி. அதுக்குள்ள ஒரு ஆளா இருக்கணும்ல, அப்பதான் நம்ம சக்சஸ். including the sweat on your blouse. I used to maintain that spray அடிச்சு ஃப்ரெஷ்ஷா ஒரு blouse and saree கட்டிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வர மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக 24 hours I was maintaining that sweat. அந்த பாடியில அந்த அந்த ஸ்வெட்னஸ். நிறைய லேடிஸ் நான் பாப்பேங்க, அப்சர்விங் கிடையாது, பட் ஜெனரலி அது பண்ணணுங்க. ஈவன் தட் இட் வாஸ் அமேசிங் அமேசிங் அண்ட் டெடிகேஷன் ஃப்ரம் யுவர் சைடு தான். அது அவர் சைடுல இருந்து இன்புட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கான்ஸ்டன்டா ஒரு விஜுவல் பார்த்துட்டே இருந்துட்டு அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டா இருந்தாங்கன்னா இதுல நடிச்சிருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே அதே முறை சொல்லிதான் இன்னும் கூப்பிட்டுருக்காங்க. மாப்பிள்ள பங்காளி அந்த லெவல்ல தான் இன்னும் இருக்காங்க. அப்பாவா நடிச்சிருக்காங்க அவங்க, மேடம் அண்ணனா நடிச்சிருப்பாரு ரைட்டர் வேலராமூர்த்தி சார். அவங்க அவரை என்ன அங்க ஒரு பசங்களா நடிச்சவங்க எல்லாம் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு உள்ள போய் தான் இருப்பாங்க. அந்த அந்த கோஷ்டில ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த படமே வந்து ஒரு புக்கா வந்திருந்ததுன்னா எவ்வளவு அழகா இருக்கும்னு சார் கூட சொல்லியிருந்தாரு. இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு கிராமிய நயமிக்க ஒரு கதை கொடுக்கணும் அப்படிங்கறது இப்போ இருக்கிறதுல ஏன் நெசசிட்டின்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிறது வந்து எல்லாருமே ஒரு காமெடி படமோ இல்ல ரொம்ப லைட் ஹார்ட்டடா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு டெப்தான ஸ்டோரி, இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இந்த காலகட்டத்துக்கு அவசியம் அப்படின்னா நான் வந்த ஸ்கூல்ல இருந்து தான் சொல்லணும். ஆக்சுவலி பாலுமேந்திரா ஸ்கூல்ல இருந்து வந்து பாலுமேந்திரா சார் ஸ்கூல்ல இருந்து வந்ததுனால நான் ஆக்சுவலி அவருடைய அசிஸ்டன்ட் சொல்லிக்கணும்னா அது தகுதியான ஒரு படம் நான் எடுத்தாகணும். இல்லன்னா அது சொல்ல முடியாது. அந்த மாதிரி அதுக்கு ஒரு தகுதியான ஒரு கதையை எடுத்து நம்ம பண்ணணும். வேற ஒண்ணு பண்ணோம்னா அது பட் அந்த ஸ்கூல்ல போயிட்டாலே நம்ம எது நல்ல படம் எப்படி ஒரு படம் பண்ணணும்ன்றதுக்கு நம்ம ட்ரெயின் ஆயிடுவோம். ஆக்சுவலி அதுதான் அவர் சொல்லிக் கொடுக்க ஃபர்ஸ்ட் பாடம். என்னென்ன படங்கள் பார்க்கணும், என்ன மாதிரி படங்கள் பார்க்கணும், படிக்கணும்ன்றதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் லெசனே தான். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அது. சோ இப்போ வந்து பாலு சாருக்கு ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் இருக்கு அப்படின்னா அதை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ரியலிஸ்டிக் லெவல்ல யதார்த்தத்தை மீறாத படங்கள். நாங்கெல்லாம் அவ்வளவு ஃபாலோ பண்ணிருக்கோமான்னு தெரியல அது. பட் சாரே சொன்னாங்க ஆடியோ ஃபங்க்ஷன் அன்னைக்கு அந்த ஒரு சாங் பார்த்து சொன்னாங்க, பரவாயில்லடா நீ வந்து பேரை காப்பாத்துற மாதிரி ஏதோ குதிக்க டங்குடங்கு குதிக்க விடாம ஒண்ணு ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸ் எடுத்திருக்கடா, நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுவே பெரிய விஷயம் அவங்க பேசுறது. My long time cherished dream used to be working with Balu Mahendra sir. அது ஒரு குறையாவே இருந்துச்சு எனக்கு. I worked with Bharat Raja sir, of course introduced by Balachandra sir. But Balu Mahendra sir ஓட ஒர்க் பண்ணல. ஆனா ஃபர்ஸ்ட் அவர் என்ன ஒரு போட்டோ பிடிச்சது, நான் ஒரு கேமரால நான் ஸ்மைல் பண்ணது அவரோட இதுலதான். ஒரு சும்மா சாதாரணமா எடுத்தாரு, வாங்க 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 எடுத்தாரு ஒரு தடவை. I met him. That had been always பண்ணலையே ஒர்க் பண்ணலையே அப்படின்னு. பட் அவரோட ஸ்கூல்ல இருந்து வந்த ஒரு அசோசியேட் வந்து இட்ஸ் லைக் ஒர்க்கிங் வித் ஹிம். ப்ராபப்லி இட் இஸ் லைக் தட். எனக்கு வந்து பாலு மகேந்திரா சாரோட ஒர்க் பண்ண மாதிரியே இருந்துச்சு. வாவ், சூப்பர் சூப்பர். சோ இப்போ உங்களுடைய சிக்னேச்சர் ஸ்டைல் ஆனா பாலு மகேந்திரா சார் கிட்ட அடாப்ட் பண்ணிக்கிட்டது இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க உங்களோட ஸ்டைலே எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இல்ல எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே வந்து முதல்ல ஒண்ணு படிச்சத படமாக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏதாவது இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் இருக்கணும், வாழ்ந்த அனுபவம் இருக்கணும், இல்லைன்னா வேடிக்கை பார்த்த அனுபவம் இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு நம்மள பாதிச்சிருக்கணும். இதை ஒரு படமா பண்ணலாம், ரைட்டர்ஸ் வந்து அதை எழுதணும்னு தோணும். அதனால அவர் வாழ்ந்த சூழ்நிலையில அவருக்கு எது பாதிச்சதோ அதை அவர் படம் எடுத்திருக்காரு. பட் அந்த கிராமர் ஒண்ணுதான், அந்த யதார்த்தத்தை மீறாம எல்லாமே இப்போ எல்லாருமே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாமே அங்க இருந்து கிடைச்சதுதான். அதுல நாங்க ஒரு பாயிண்ட் ஒன்னு பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். அது ஒரு பெரிய கடல். பாலமேந்திர சார்ன்ற யூனிவர்சிட்டியில ஒரு சின்ன ஒரு இதுதான். அதுல இருந்து நாங்க கத்துக்கிட்டத கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். முழுசா பண்ணிருக்கோமா இல்லையான்னு அவருதான் சொல்லணும். ஆக்சுவலி உங்களை பொறுத்த வரைக்கும் ரகு சார், இந்த படத்துல உங்களுக்கு எல்லாமே ஆஃப்டர் உங்க பேபிஸ் தான் எல்லா பாடல்களுமே, பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஆன் ஸ்கிரீன் அப்படின்னா எந்த பாட்டு? எல்லா பாட்டும் எனக்கு பிடிக்கும். பட் என்னுடைய ஃபேவரட் சொல்ல போனா எங்க போற மகனே.
ஏன்னா வந்து அது இப்போ கேட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப எமோஷனா இருக்கு. அதாவது என்னன்னா செல்வி பாடிருக்காங்க. ஸோ ஒரு 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 அம்மாவுக்கும் ஒரு பிள்ளைக்குமான ஒரு ஒரு பாசத்தை ரொம்ப அழகா பாடிருக்காங்க. சம்டைம் அது கேட்கும்போது எனக்கே அழுக வருது. அது நைட்டு கேட்கும் போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த சாங். ஆக்சுவலா என்னுடைய ஃபேவரட் எங்க போற மாதிரி நான் சொல்லுவேன் நான். சூப்பர் சூப்பர். சோ இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இருக்க மக்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தை சார்ந்து எடுத்தாலோ இல்ல பயங்கரமான எக்ஸ்ட்ராவகன்ட் ஆக்ஷன் சீன்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒரு த்ரில்லர் தான், பட் ராவான ரக்கெடான ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். எப்படி ரிலேட் பண்ணிப்பாங்க, இல்ல இதுக்கு வந்து ரசிகர்கள் எப்படி வந்து களை கட்டும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்களா? இன்னைக்கான இது வந்து ஒரு படமா பார்க்க மாட்டாங்க யாரும். இது ஒரு வாழ்க்கை, இது ஒரு லைஃப். யூ வில் ஃபீல் தட் சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இல்ல சார்? ஆமா கண்டிப்பா. இது கண்டிப்பா வந்து நான் டப் பண்ணும்போது பார்த்ததும் சரி, ட்ரெய்லர் பார்த்தவங்களும் சரி, லைக் ஐ ஹேவ் அ ஃபீலிங், சம் இன்னர் ஃபீலிங் இன் மீ. நோபடி வில் சே தட் திஸ் இஸ் a film. இது வந்து ஒரு நம்ம கண்ணு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ அதனால ஒரு என்டர்டெய்னர் ஒரு இது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒரு சினிமா அப்படிங்கிறது அதையும் தாண்டி வர சினிமா. இட் இஸ் a life you இல்ல ஆடியன்ஸ்க்கு வந்து எப்பவுமே புதுசா ஏதாவது பார்க்கணும். அவங்க போர் அடிக்காம இருக்கணும். அது காமெடின்றதுலாம் கிடையாது. அது காமெடின்றது ஒரு ட்ரெண்ட். கதை பாட்டுக்கு நகர்ந்து போயிட்டே இருக்கும். அதுல நடக்கிறது எல்லாமே என்னன்னா நமக்கு புதுசா இருக்கும். நம்ம ஊர்லயா, நமக்கு பக்கத்துலயா, மதுரைக்கு பக்கத்துலயா இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்குன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். எனக்கே பேசிக்கா மதுரை தான். அந்த மதுரையில இருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் தேனி. அந்த விஷயம் எனக்கே அவ்வளவு நாள் வாழ்ந்து பிறந்து வளர்ந்த எனக்கே அது புதுசா இருக்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தது. ஆக்சுவலி இந்த ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட ஒரு கதையாக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு எப்ப தோணுச்சு? இல்ல ஏதாவது புதுசா அட்டன் பண்ணணும் மட்டும் இருந்துச்சு மைண்ட்ல. அது அந்த மாதிரி ஒரு புதுசா சில விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது பட்ஜெட் போச்சு, எல்லாம் வேற லெவல்ல ஒண்ணு போச்சு. ஆக்சுவலி வேற ஒரு இதுக்கா ரிசர்ச் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சது. அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அதுவா ஓடும்ல. டிஸ்டர்ப் ஆச்சுன்னா வேற எதையுமே யோசிக்க வைக்காது. இது வந்துட்டே இருக்கும் அடிக்கடி. அது உணர்ந்தால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரியல. அது டிஸ்டர்ப் ஆயிட்டு அதுவே வளர்ந்துகிட்டே இருந்தது. அப்படி இன்னும் கொஞ்சம் 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 அப்ப சொல்லும் போது நல்லா இருக்கு, நமக்கு நல்லா இருக்குன்றது ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லுவோம், பக்கத்துல இருக்கும். அவங்களும் ஒரு நல்லா இருக்கு, என்ன டெவலப் பண்ணிட்டு சொல்லு, எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த லெவல் அப்படியே வளர்ந்து 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 வந்து கடைசியில அது ஜிவி சார் லெவலுக்கு போயிடுச்சு, படம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். யாருமே சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சொல்லவே மாட்டாங்க. டெஃபினட்டா வந்து ஜிவி சாரை பத்தி பேசணும் அப்படின்னா அவர் ஒரு மியூசிக் டைரக்டர், எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். பட் அவர் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஆரம்பிச்சது உங்களுடைய படத்துல இருந்தா. சோ எங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கும் போது உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. அவர் சைட்ல இருந்து இன்புட்ஸோ இல்ல அவர் சைட்ல இருந்து எந்த மாதிரி சப்போர்ட் இருந்தது உங்களுக்கு? இல்ல இந்த கதையை படமாக்குறதே பெரிய சப்போர்ட் தான். ஆக்சுவலி இத விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் முதல்ல. ஆக்சுவலி ஏன்னா ஒரு நார்மலா பார்த்து பழகின விஷயங்கள் நிறைய சொல்லிட்டோம்னா, ஒரு லவ் கதையோ ஏதோ ஒரு ஆக்ஷன் பேஸ்டான ஒரு விஷயங்களோ வந்து சொல்லிட்டோம்னா அது ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். எல்லாருமே ரிலேட் பண்ணிக்க முடியும். ஒரு ஹீரோ அது பண்ணா இது பண்ணா இது பண்ணா. இது ஒரு மதுரைக்கு பக்கத்துல ஒரு தேனி ஒரு ஊர், அதுக்கு பக்கத்துல ஒரு பனியான் ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இந்த மாதிரியான மக்கள் இருக்காங்க. அது இவங்களோட ஆட்டிடியூட் இதெல்லாம் நம்ம சொல்லி அதை புரிய வச்சு அதுல இப்படி ஒரு பிரச்சனை, இதுல ஒரு ஹீரோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுக்கு உள்ள போய் பாக்குறதுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்காது. அது நிறைய படங்கள் பார்த்து ஃபாரின் பிலிம்ஸ் எல்லாம் பார்த்து நம்மளுடைய கல்ச்சரை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அதெல்லாம் யோசிக்கவும் முடியும். இல்லன்னா அவர் கல்லா கட்டுற மாதிரி ஒரு படத்தை நல்லா அவர் பண்ணிட்டு போலான்றது அவர் நினைச்சிருக்கலாம். அவரே அதை பண்ண முடியாது, பண்ணல. சோ இத ஃபர்ஸ்ட் டைம் அவர் கதை சொன்னதுக்கு அப்புறம் அவர் வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்த்து, அப்போ நான் நிறைய இடங்கள்ல தேடி அலைஞ்சிட்டு திரிஞ்சு வாய்ப்பு கிடைக்காத சமயத்துல அவர் கூப்பிட்டு ஏதாவது கதை இருக்கா, எனக்கு பொல்லாதம் ஆடுகளம் அவர் தான் மியூசிக், நான் மியூசிக் பண்ணா படம் பண்ணா அவர் தான் மியூசிக் டைரக்டர்னு ஒரு கற்பனையோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் கூப்பிட்டு ஒரு கதை இருக்கா ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தூங்கி எழுத்து ஒரு பெரிய ஒரு சில ஆச்சரியங்கள்லாம் நடக்கும். அது அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு தான் நடக்கும். அது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும்ன்றது அப்படி இருந்தது. ஆக்சுவலி அது கதையை கேட்டு ஒரு 45 மினிட்ஸ் தான் சொன்னேன் நான். சூப்பர். சோ மேம் உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் இந்த படத்துல அது கண்டிப்பா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னா இது ஃபேவரட் சீன்? ஃபேவரட் ஏதாவது ஒரு சாங்கோ இல்ல நீங்க அனுபவிச்சு பண்ணது இல்ல சீன் வந்து கண்டிப்பா மக்கள் இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பீட் எனிதிங். சாங் கேட்டா எனக்கு அந்த கோணக்கொண்டக்காரி அது தட் இஸ் லிங்கரிங் இன் மை மைண்ட் ரைட் ஃப்ரம் ஐ ஹர்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து அந்த இருக்குது. என்னோட ஃபேவரட் சீன்னு பார்த்தா there is one particular scene where I cross my husband அந்த குரங்கணியில. so that is a wonderful scene. I think டைரக்டரோட ஃபேவரட் சீன் கூட நினைக்கிறேன். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் பர்சனல் ஃபேவரட்ஸ் அப்படினும்போது அத ஸ்கிரீன்ல பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது?
ஆக்சுவலி நான் நடிக்கும் போது கூட அவ்வளவு கஷ்டப்படல. டப் பண்ணும்போது தான் நான் ஃபர்ஸ்ட் I felt so satisfied. See, artist வந்து satisfaction is important, especially me. I work for passion. So passion என்னும்போது actually ஆடுகளம் ரைட்டர் கதை சொல்ல வராருன்னு சொல்லும்போது I was half excited. And then அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது பாலு மந்திரா சாரோட அசோசியேட்னு. I was 50% excited. அங்க போனதுக்கு அப்புறம் ஸ்லாங்குக்கு நான் பயந்தேன். அந்த ஸ்லாங்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருந்து இவ்வளவு பொறுமைனா பொறுமை, அப்படி ஒரு பொறுமை டைரக்டருக்கு. So that really made me boost. And so இதுல வந்து உங்களுக்கு சேலஞ்ச் உங்களுடைய அப்பியரன்ஸா, உங்களுடைய காஸ்டியூம் சொல்லுவீங்களா, இல்ல அடாப்டிங் இன்டு தி கேரக்டர் ஆர் தி ஸ்லாங்? Sevenamma, she's the character. That is the one what is challenging, not costume or not anything. That particular role, tone of it. And எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கும்போது எனக்கே டவுட் பிரதர் இவங்க அந்த கேரக்டர் பண்ணாங்க என்ன பிரதர் இல்ல அதுல டோட்டலா சேஞ்ச் ஆமா வேற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே இருப்பாங்க. சூப்பர். அது பர்టిక్యులரா அவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களே அந்த சீன்ல, அதெல்லாம் வந்து அந்த அதான் நான் சொல்றேன், கீழே அந்த குரங்கணின்னு ஒரு ஊர்ல இருந்து ஒரு பலம் மேல நடந்து போகணும், அதே காஸ்டியூமோட தான் வந்தாங்க. யாருக்குமே தெரியல அந்த ஊர்ல உள்ளவங்க தான் ஃபைட் சைக்கிள் ஷாப்ல போட்டு அடிக்கிற ஒரு சீக்வன்ஸ். அது ஒரு 4 ரோடு பிரியிற இடம், அது கிட்ட போட்டு அடிக்கிற மாதிரி எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நடந்தது. வண்டர்ஃபுல். இது வந்து இப்போ ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அப்ப அந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கீங்க. அண்ட் மியூசிக்கலி இட்ஸ் a feast அப்படின்னு தான் சொல்லும். ஒரு கிராமிய பாடல்கள் கேட்கும் போது டக்குன்னு மனசுல பதியுது இப்ப இருக்க சிட்டி டுவெல்லர்ஸ்க்கு கூட அப்படின்னும் போது. தேங்க்ஸ் a lot and நிறைய விஷயங்கள் பேசணும், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும். ஆல் தி வெரி பெஸ்ட் யுவர் டீம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி சஸ்டைனிங் சக்சஸ். சோ கண்டிப்பா நம்மளோட ஸ்பெஷல் டே செலிப்ரேஷன்ஸ் இன்னுமே ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கு. மதியான கூட்டம் டீமோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இதே மாதிரி வேற ஒரு ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கும் வரை விஷஸுடன் விடைபெறுவது திவ்யா.